ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மட்டன் குருமா தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குக்கர்லேயே நம்ம பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் கடுகு, மசாலா பொருட்கள், அப்புறமா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சமாக, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சிம்பிளான மட்டன் குருமா தாங்க இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மட்டன் குருமாவுக்கு வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கசகசா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பிரிஞ்சி இலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து கல்பாசி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாக எடுத்துருக்கேன், சீரகம் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதை மட்டும் தான் நம்ம அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலா பொருட்கள் மட்டும் தான் அரைச்சி